இப்போது பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, விஜயை நாங்க மிரட்டலன்னு ஆளுநர் பஞ்சாயத்துக்கு நடுவே திடீர்னு பாஜகவிடம் இருந்து வந்த விளக்கம் தாங்க தற்போது பார்த்தீங்கன்னா, அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசியலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய ஆட்சி அமைக்க முடியாமல் விஜய் திணறி வராரு. 108 இடங்களில் பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தாலும் ஆளுநர் வடிவில் முட்டுக்கட்டை வந்திருக்குங்க. இதற்கு பாஜக தான் காரணம்னு பலரும் விமர்சனம் செய்து வந்த சூழல இது தொடர்பாக பாஜக தரப்பு சில முக்கியமான தகவலும் தற்போது வெளியே இருக்கு. நேற்று மாலையே ஆளுநரை சந்தித்த விஜய் இன்று காலை மீண்டும் அவரை சந்தித்து பேசியிருக்காரு. ஆனால் தமிழ்நாடு ஆளுநர் இதுவரை அவரை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கல. மெஜாரிட்டி இல்லாமல் எப்படி சிக்கலின்றி ஆட்சி நடத்த முடியும்னு ஆளுநர் தரப்பு கேள்வி எழுப்ப வண்ணமே இருக்கு. இருந்தாலும் இதற்கு தமிழகத்தில் உள்ள பல்வேறு கட்சிகளும் மிக கடுமையான எதிர்ப்பு தெரிவித்துட்டு தான் வருது. பெரும்பான்மையான நிரூபிக்க வேண்டியது சட்டசபையில் தானே தவிர ஆளுநர் மாளிகை இல்லைன்னு தனி பெரும் கட்சியாக இருப்பதால விஜய் ஆட்சி அமைக்க அழைத்ததாக வேண்டும்னு பல்வேறு கட்சி தலைவர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கிடையில பார்த்தீங்கன்னா இதன் பின்னணியில் பாஜக இருப்பதாகவும் பலரின் விமர்சனம் இருந்துட்டு வருது. இருந்தாலுமே இந்த குற்றச்சாட்டுகளை பாஜக மாநில செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய நாராயண திருப்பதி மறுத்திருக்காரு. இது தொடர்பாக அவர் மேலும் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு தொங்கு சட்டமன்றம். விஜயின் பெரும்பான்மை இல்லை என்பது தான் உண்மை. அவர் தன்னுடைய மெஜாரிட்டியை நிரூபிக்கணும். ஆளுநர் அரசியல் சாசனப்படி தான் நடந்துக்கிறாரு. இதில் ராஜ்பவனுக்கு எந்த குழப்பமும் இல்லை. விஜயை யாரோ மிரட்டவும் இல்லை. எல்லாம் ஜனநாயக முறைப்படி தான் நடக்குதுன்னு சொல்லியிருக்காராம். மேலும் தமிழ்நாடு தேர்தல் தாவேகா 108 இடங்களை பெற்றிருக்கு. இதில் விஜய் 2 இடங்களில் வென்றுள்ளதால் ஒரு இடத்தை ராஜினாமா செய்ய வேண்டிய நிலை இருக்குது. இதனால் சபாநாயகர் ஓட்டு போட முடியாததுனால ஒன்று இலக்க தாவேகாவின் நேரடி பலம் 106 மட்டும்தான். காங்கிரஸ் பார்த்திங்கன்னா கூடுதலாக 5 எம்எல்ஏக்கள் இணைந்திருக்காங்க. சிபிஐ சிபிஎம்னு விசிகாவிடம் தலா 2 இடங்கள், மொத்தம் 6 இடங்கள் இருந்தால் விஜயின் பலம் 117 எட்டும். இருந்தாலும் இதுவரை காங்கிரஸ் மட்டுமே ஆதரவு கொடுத்துருக்கு. சிபிஐ சிபிஎம் விசிகா ஆதரவு பூர்வமாக தங்களுடைய நிலைப்பாட்டை இன்னும் வெளியில் சொல்லாமல் தான் இருக்காங்க. அதே நேரம் நம்பிக்கை வாக்கெடுப்பை சட்டசபையில் சந்திக்க தயாராக இருப்பதாகவும் தாவேகா தரப்பு சொல்லி வருது. சட்டசபையின் தாக்கல் பலத்தை நிரூபிக்க வாய்ப்பு தர வேண்டும்னு விஜயின் தரப்பில் ஒரு கோரிக்கையும் எடுத்திருக்காங்க. நடந்து முடிந்த இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக 108 இடங்களில் வென்றோம் தனிப்பெரு கட்சியாக உருவெடுத்தோம். திமுக 59 இடங்களும் வெற்று பிரதான எதிர்கட்சியாக இருக்கு. எதிர்கட்சியாக இருந்த அதிமுக 47 இடங்களை மட்டுமே வென்று 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு. காங்கிரஸ் 5 இடங்களும், பாமக 4 இடங்கள், பாமக 4 இடங்கள்னே வென்றுள்ளன. சிபிஐ சிபிஎம் சிபிஐயுஎஸ் தலா 2 இடங்களையும் தங்களுடைய வெற்றியை இந்த தேர்தலை நிலைநிறுத்திருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்து தலைவர் விஜய்க்கு தனி மெஜாரிட்டி இல்லைங்க. தனி மெஜாரிட்டி நிரூபித்தால் தான் முதல்வராக பதவியேற்க முடியும்னு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர் சொல்லிட்டாரு. ஆனால் நம்ம அண்டை மாநிலத்தில் சேர்ந்த 2 பாஜக தலைவர்கள் பெரும்பான்மையான நிரூபிக்காமலே பார்த்தீங்கன்னா முதல்வராகி இருக்காங்க. மெஜாரிட்டி இல்லாமல் இருந்தாலும் கூட பாஜக தலைவர்கள் என்பதாலே இருவருமே ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தாரா? அது எப்படி நடந்துச்சுன்னு பாஜக தலைவர்கள் பெரும்பான்மையின்றி பதவியேற்ற பிறகு அடுத்த சில நாட்களில் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கு நிலவரம் இருக்குது. தமிழக சட்டசபை தேர்தலில் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதியை பெற்று பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டிக்கு தேவையான 118 இடங்களுக்கு குறைவாக இருக்குதுங்க. இதனால் ஆளுநரினுடைய அனுமதி கேட்டிருக்காங்க. இதற்கிடையில் 113 பேர் மட்டுமே இருப்பதால் விஜயை முதல்வராக ஆளுநர் தயங்குகிறாரு. அதோடு மெஜாரிட்டி நிரூபித்தால் தான் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கப்படுன்னு விஜயை அழைச்சி இன்று ஆளுநர் பார்த்தீங்கன்னா உறுதி சொல்லியதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில் பெரும்பான்மையான இல்லாவிட்டாலும் முதல்வரான பிறகு சட்டசபை கூட்டத்தில் நிரூபிக்கலாமேன்னு சொல்ல ஆளுநர் தன்னிடம் மெஜாரிட்டி காட்ட வேண்டும்னு கூறுவது ஏற்புடையதல்லன்னு காங்கிரஸ் விசிக உள்ளிட்ட பல கட்சிகள் தாவேகாவின் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்துட்டு வராங்க. அதேவேளை விஜயின் தாவேகாவின் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்தி கம்யூனிஸ்ட், விசிகாவின் 6 எம்எல்ஏக்கள் ஆதரவை பெறும் முனைப்பில் செயல்பட்டு வருதுங்க. இந்த நிலையில் மெஜாரிட்டி இன்றி கர்நாடகா, மகாராஷ்டிரா பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் முதல்வரானதும்
அதன் பிறகு நடந்த அரசியல் குழப்பங்களும் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் பார்த்திங்கன்னா விஜயை முதல்வராக்க முடிவை எடுக்காமல் இருக்க காரணம்னு சொல்கிறாங்க. இதனால் தான் பெரும்பான்மையை நிரூபித்த பிறகு முதல்வர் ஆகலான்னு ஆளுநர் பார்த்திங்கன்னா ராஜேந்திர விஸ்வநாத் உறுதியாக உள்ளதாகவும் சொல்லப்படுது. அப்படி கர்நாடகா மகாராஷ்டிராவில் என்ன நடந்ததுன்னா, கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா கடந்த 2018ஆம் ஆண்டு மே மாதம் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தல் நடந்திருக்கு. இங்கு பாஜக, காங்கிரஸ், குமாரசாமியின் ஜிடிஎஸ் கட்சிகள் தனித்து போட்டியிட்டன. கர்நாடகாவின் மொத்தம் 224 சட்டசபை தொகுதிகள் இருக்குது. இதில் மெஜாரிட்டிக்கு 113 இடங்கள் தேவை. இதில் மே மாதம் 15ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடந்திருக்கு. ஆனால் தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கலைங்க. பாஜக மட்டும் 104 தொகுதிகளை வென்று தனிப்பெரும் கட்சியாக மாறியது. காங்கிரஸ் 80, ஜிடிஎஸ் 37 தொகுதிகள் வென்றுச்சு. மெஜாரிட்டி இல்லாதனாலும் கூட தனிப்பெரும் கட்சி என்பதால் எப்படியாவது பிற கட்சிகளின் எம்எல்ஏக்களின் ஆதரவை பெற்று விடலான பாஜகவின் எடியூரப்பா முதல்வராக அப்போது பதவியேற்றார். ஆனால் 17ஆம் தேதி முதல்வரான எடியூரப்பாவுக்கு 23ஆம் தேதி வரை பதவியில் நீடித்தார். அவர் பெரும்பான்மையை நிரூபிக்க பிற கட்சிகள் எம்எல்ஏக்கள் ஆதரவு பெற முயன்றாரோ, ஆனால் முடியவில்லை. இதையடுத்து பெரும்பான்மை நிரூபிக்க சட்டசபை பார்த்தீங்கன்னா கூட்டப்பட்டுச்சு. பெரும்பான்மை இல்லாத உணர்ந்த எடியூரப்பா நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்னாடி தோல்வியை ஒப்புக்கொண்டு தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். அதன் பிறகு எதிரெதிர் துருவங்களாக இருந்த காங்கிரஸும் ஜிடிஎஸ் கட்சிகளும் கூட்டணி அமைச்சு ஆட்சியை பிடிச்சிச்சு. முதல்வராக ஜிடிஎஸ் கட்சி பார்த்தீங்கன்னா குமாரசாமி பொறுப்பேற்றார். ஓராண்டு முதல்வராக இருந்த நிலையில் காங்கிரஸ் 13 எம்எல்ஏக்களும் ஜிடிஎஸ் கட்சியின் 3 எம்எல்ஏக்களும் ஒரு சுயேட்சையாக பகுஜன் சமாஜ் எம்எல்ஏ ஆகியோர் கூட்டணி வழங்கிய ஆதரவை வாபஸ் பெற்று பாஜகவில் இணைந்தாங்க. அதன் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னா நிரூபிக்க முடியாத காரணத்தால் இடையிலே பார்த்தீங்கன்னா பதவி இறக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலை தமிழகத்தில் வேண்டான்னு நினச்சிக்கிட்டு தான் ஆளுநர் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்வதாகவும் சொல்கிறாங்க. மேலும் தமிழக அரசில் இதுவரை இல்லாத அளவுக்கு தாவைக்கா வெற்றி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினாலும் தமிழக அரசில் தற்போது நிலவி வரக்கூடிய பெரும்பான்மை பிரச்சனையும் ஆளுநரின் நிலைப்பாடோ ஆட்சி அமைப்பதில் உருவாகி இருக்கக்கூடிய சிக்கலும் இந்திய அரசியல் வரலாற்றில் எம்ஜிஆர், எம்டிஆர் சந்தித்த மிகப்பெரிய அரசியல் நெருக்கடிகளை மீண்டும் நினைவுபடுத்தும் விதத்தில் இருக்குங்க. குறிப்பாக ஆந்திர பிரதேசம் முன்னாள் முதலமைச்சர் எம்டி ராமராவுக்கு 1984ஆம் ஆண்டு ஏற்பட்ட ஆளுநர் பிரச்சினை தற்போது மீண்டும் அரசியல் விவாதமாக மாறியிருக்கு. இதே போல எம்ஜிஆரின் 1980இல் ஆளுநர் பிரச்சினையை எதிர்கொண்ட இருவருமே பெரும் நடிகர்களாக இருந்தும் முதல்வர் பதவிக்கு வந்தவங்க என்பதால் விஜயும் இதே ஆளுநர் பிரச்சனையை சந்தித்து வருவது முக்கிய ஒற்றுமையாக பார்க்கப்படுதுங்க. மேலும் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு திரையுலகில் மிகப்பெரிய நட்சத்திரமாக விளங்கிய என்.டி. ராமராவ் 1982ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி தெலுங்கு தேசம் கட்சியை தொடங்கினார். அப்போது காங்கிரஸ் கட்சியின் ஆதிக்கம் ஆந்திர பிரதேசத்தில் வலுவாக இருந்த சூழலில் கட்சி துவங்கி சில மாதங்களே மக்களிடம் பெரிய ஆதரவு பெற்ற எம்டிஆருக்கு 1983ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வரலாற்று வெற்றி பெற்றார். இதன் மூலம் திரைப்பட நட்சத்திரமாக இருந்து எம்டி ராவுக்கு நேரடியாக முதலமைச்சராக உயர்ந்தார். அப்போது இந்திய அரசியல் மிகப்பெரிய மாற்றமாக அது பார்க்கப்பட்டது. தற்போது விஜயின் அரசியல் வருகையும் வெற்றியும் இதே பல ஒப்பிட்டு பார்த்து வராங்க. ஆனால் எம்டி ராவுக்கு ஆட்சி நீண்ட காலம் தொடரலைங்க. 1984ஆம் ஆண்டு எம்டிஆர் ராவ் இதய அறுவை சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றிருந்த நேரத்தில் அவருடைய அமைச்சரவையில் அரசியல் சதி நடந்தே அந்த நேரத்தில் நிதி அமைச்சராக இருந்த நத்தத்லா பாஸ்கர் ராவ் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவோடு ஆட்சியில் கிளர்ச்சி ஏற்படுத்தியதால் அந்த அரசியல் பரபரப்புக்கு மத்தியில் இருந்தவர் அப்போதைய ஆந்திர மாநில ஆளுநராக இருந்த தாக்கூர் ராம்லால் எம்டி ராமாவுக்கு ஆதரவாக பெரும்பாலான எம்எல்ஏக்கள் இருந்ததாக கூறப்பட்ட போதிலும் அவருக்கு சட்டசபையில் பெரும்பான்மை நிரூபிக்க ஆளுநர் வாய்ப்பு கொடுக்கலைங்க. அதனால் அப்போது ஆட்சி கலைந்தது. அதே போல தாங்க தற்போதும் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும்னு ஆளுநருடைய நிலைப்பாடாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.